சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, விஜய்க்கு எதிராக அமமுக எம்எல்ஏ புகார், வீடியோ ஆதாரம் வெளியீடு, ஆளுநரின் அதிரடி முடிவு. தமிழக அரசியல் வரலாறு காணாத ஒரு நெருக்கடி நிலையை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. ஆட்சி அமைப்பதில் நிலவும் இழுபறி, குதிரை பேரம் புகார்கள் மற்றும் போலி ஆவண சர்ச்சைகள் என அனைத்தும் இணைந்து மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு மற்றும் ஜனநாயக மாண்பு குலைந்ததாக கருதி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஆளுநர் ஆர்வே அர்லேக்கர் பரிந்துரைக்க வாய்ப்பிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி ஆளுநரை சந்தித்த பிறகு நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே தாவேகாவிற்கு பெரும் பின்னடைவாக மாறியிருக்கு. குறிப்பாக அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஒரு காருக்குள்ள அமர்ந்து ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திடும் வீடியோவை தாவேகா தரப்பு வெளியிட்டது. ஆனால் இந்த வீடியோவே குதிரை பேரம் நடந்ததற்கான மிக முக்கிய சாட்சியாக இப்போது மாறியிருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏன் காருக்குள் வைத்து ரகசியமாக கையெழுத்திட வேண்டும்? அவர் மிரட்டப்பட்டாரா அல்லது விலைக்கு வாங்கப்பட்டாரா என்ற கேள்விகள் ஆளுநர் மாளிகையை எட்டியிருக்கிறார். ஜனநாயக முறைப்படி அமைய வேண்டிய ஒரு அரசு ஆரம்பத்திலேயே இத்தனைய முறைகேடுகளில் ஈடுபடுவதை ஆளுநர் மாளிகை தீவிரமாக உற்று நோக்குது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முன்வச்சிருக்க புகார்கள் விஜய்க்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. தனது கட்சியின் ஒரே எம்எல்ஏவை கடத்தி சென்று கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதால் தினகரன் குற்றம் சாட்டியிருக்கார். இதற்கிடையிலே எம்எல்ஏ காமராஜ் ஆளுநரை நேரில் சந்தித்து நான் விஜய்க்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று வாக்குமூலம் அளித்ததா சொல்லப்படுது. இது ஆளுநருக்கு கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. போலி கடிதங்கள் மற்றும் கட்டாயப்படுத்தப்பட்ட வீடியோக்கள் மூலம் ஒரு மாநில அரசு அமைக்க உரிமை கோருவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என ஆளுநர் கருதுகின்றார். நேற்று 3வது முறையாக ஆளுநரை சந்தித்த விஜய் தனக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் இந்த உரிமை கோரல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவு கடிதங்கள் இடம்பெறல. ஆனால் இருப்பதாக கூறி 120 எம்எல்ஏக்களின் ஆதரவை காட்டி மெஜாரிட்டி கணக்கு காட்டியிருந்தார். மாறாக அமமுகவின் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரான மன்னார்குடி காமராஜரின் ஆதரவு கடிதம் இணைக்கப்பட்டிருந்தது. இதுவே பெரும் சர்ச்சைக்கு புள்ளியாக அமைஞ்சது. நேற்று இரவு மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் டிடிவி தினகரன் ஆளுநரிடம் அதிரடி புகார் அளித்தார். இது குறித்து நள்ளிரவில் ஆளுநர் ஆர்வி அர்லேக்கரை நேரில் சந்தித்து முறையிட்ட தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் ஆவேசமாக பேசினார். செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் விவரித்த தகவல்கள் அதிர வைப்பதாக இருந்தது. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தினர் ஆளுநரிடம் அளித்த ஆதரவு கடிதத்தில் எம்எல்ஏ காமராஜரின் கையெழுத்து இருந்ததாகவும் அதன் அசல் பிரதியை ஆளுநர் கேட்டபோது அவர்கள் அங்கிருந்து கிளம்பியதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து எம்எல்ஏ காமராஜுக்கு நேரடியாக தொலைபேசி அழைப்பு சென்றிருக்கு. நீங்கள் ஆதரவு கடிதம் கொடுத்தீர்களா என்ற கேள்விக்கு நான் அப்படி எந்த கடிதமும் தரவில்லை, நேரில் வருகிறேன் என்று கூறிவிட்டு காமராஜ் ஆளுநர் மாளிகைக்கு விரைந்தார். ஆளுநர் முன்னிலையில் ஆஜரான எம்எல்ஏ காமராஜ் நான் அதிமுக கூட்டணிக்கு மட்டும் ஆதரவு அளிக்கிறேன், விஜய்க்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். வாட்ஸ்அப் மூலம் பெறப்பட்ட ஒரு நுழையற்பட நகலை வைத்துக்கொண்டு விஜய் தரப்பு ஆளுநரை ஏமாற்ற முயன்றதாக தினகரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போதைய சூழலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது. எம்எல்ஏக்களை கடத்துவதும் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது என ஆளுநர் அறிக்கை அளிக்கலாம். நள்ளிரவு அரசியல் நாடகங்கள் மற்றும் கடத்தல் புகார்களால் மாநிலத்தில் பதற்றம் நிலவுவதை சுட்டிக்காட்ட வாய்ப்பிருக்கு. மேலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்கள் இல்லாதது மற்றும் இருக்கும் ஆதரவும் சர்ச்சைக்குரியதாக இருப்பதால் ஒரு நிலையான அரசை யாராலும் வழங்க முடியாது என்ற முடிவுக்கு ஆளுநர் வரலாம். ஆளுநர் இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விரிவான அறிக்கை அனுப்ப உள்ளதாக தெரிகிறது. அதில் ஆட்சி அமைக்க எந்த ஒரு தரப்பும் தார்மீக உரிமையை கொண்டிருக்கவில்லை என்றும் அரசியல் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி சட்டமன்றத்தை முடக்கி வைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தவும் பரிந்துரைக்க அதிக வாய்ப்பிருக்கு. விஜயின் அரசியல் வருகை ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வீடியோ சர்ச்சை அவரை சட்ட சிக்கலில் மாட்டிவிட்டு இருக்கிறது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் ஒரு நிர்வாக முடக்கத்தை நோக்கி தள்ளியிருக்கு.
அதிகார போட்டியில் சட்ட விதிகளும் ஜனநாயக நெறிமுறைகளும் மீறப்படும் போது இறுதி முடிவாக குடியரசுத் தலைவர் ஆட்சி மட்டுமே தீர்வாக அமையும். தமிழகம் இப்போது அந்த விளிம்பில் நின்று கொண்டிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்லியிலிருந்து வரும் உத்தரவு தமிழக அரசியலின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது.